குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேத் லீடர்ஸ். எயிட் ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இதில் டே 5 இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் கல்வி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு எப்பயும் போல் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பார்த்தோம்னா நமக்கு பண்டைய காலம், இடைக்காலம், அடுத்து மடாலயங்களில் கல்வி கற்றுட்டு அடுத்து இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் கல்வி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை பார்க்கும்போது மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி எப்படிலாம் கிடைச்சது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகவும் என்ன சொல்லணும்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு போராட்டத்துக்கு நடுவில் தான் கல்வி கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே தான் நிறைய ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸ் இருக்கட்டும், அதை ஓப்பன் பண்ணுறப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையுமே அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதோட கண்டினியூஸாக சுதந்திர இந்தியாவில் எப்படி நமக்கு கல்வி வர ஆரம்பிச்சது அப்படின்லாம் பார்க்குறோம். பிரிட்டிஷ் கொண்டு வந்த கல்வி முறையில ஆங்கிலம் என்னதான் ஆங்கில வழி கல்வி முறை அக்செப்ட் பண்ணப்பட்டாலுமே அதுக்கு அடுத்து தான் நம்மளோட தலைவர்களுமே பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமே நிறைய முன்னேற்றங்கள் வந்தது இல்லையா? நிறைய காலேஜஸுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க, பல்கலைக்கழகங்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்படி எந்தெந்த காலேஜ் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இன்னையில இந்த விகிதங்கள் எப்படியெல்லாம் மாறுச்சு சுதந்திர இந்தியாவில். படிப்பறிவு கல்வியறிவோட விகிதங்கள் ஆண்களுக்கு பெண்கள் எப்படி எவ்வளோ மேக்சிமம் படிச்சிருக்காங்க, இப்போ எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அதில் 1951 18%, அதாவது 18.3 விழுக்காடு மக்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றிருந்தனர் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கூட இல்லை. எப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில், அதாவது 1947 சுதந்திரம் கிடைக்குதா, 51 18.3% தான் கல்வி அறிவு நம்ம மக்கள் பெற்றிருந்தாங்க. இதுல ஆண்களை பொறுத்தவரையும் 27.2%, பெண்களை பொறுத்தவரையும் கல்வி அறிவு 8.9% தான் பெற்றிருக்காங்க. யோசித்து பாருங்க, பெண்கள் 100%ல எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க? 8.9% தான் கல்வி அறிவு கிடைச்சிருக்கு. இது பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் படிக்க போனாங்க இல்லையா? அப்போ உள்ள ஒரு விஷயம். அப்ப யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னாடி பண்டைய காலத்துல பெண்களோட நிலைமை பெண்களோட நிலைமை இடைக்காலத்துலதான் ரொம்ப மோசமா இருந்தது இல்லையா? பண்டைய காலத்துல கூட ஓரளவு ஓகேயா தான் இருந்தாங்க. இடைக்காலம் ரொம்ப பெண்கள் பல இன்னல்களுக்கு ஆளானாங்களா? அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு, ரைட்? 1950 உயர்கல்வி நிறுவனங்கள்ல 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. எப்படி? 1950-51 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. 56 பல்கலை மானிய குழு பல பல்கலைக்கழகங்களை நிறுவுது. அதுல 58 பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டுல இருந்தன. 1956 எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்ததுப்பா அப்படின்னு கேட்பாங்க. 58 பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. இதோட முயற்சியா தேசிய அரசு என்ன பண்ணுதுன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுவை 1948 அமைக்குது. எப்ப? நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. லட்சுமண சுவாமி முதலியார் 1852-53 அவரோட தலைமையில இடைநிலை கல்விக்கான ஒரு குழுவை அமைக்கிறாங்க. கோத்தாரி ஆணையம் 1964. இந்த கல்வி முறையில ஏன் அமைக்கிறாங்க, இந்த கல்வி குழுவெல்லாம் ஏன் அமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கல்வி முறையை நவீனமயமாக்குறதுக்கான நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக இந்த குழுக்களை ஆரம்பிச்சாங்க. அதே போல அந்த குழுக்களுமே கல்வி முறையை நவீனமாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை நமக்கு பரிந்துரை பண்ணாங்க. இந்த இயர்ஸும் யாரோட தலைமையில குழுவை அமைச்சாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல படிங்க. அடுத்து இந்த 3 கல்வி குழுக்கள் தெரியும்ல, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரியும், லட்சுமண சுவாமி முதலியார் இவங்க, அண்ட் ஃபைனலா இருக்கிறது தான் யாரு? கோத்தாரி ஆணையம். இவர் தான் கோத்தாரி. ஓகேவா?
அடுத்து இந்த கோத்தாரி ஆணையத்தோட முக்கிய பரிந்துரைகள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. இதுல கல்வி முறைய வந்து 10த், 12த், +3 அப்படின்ற கல்வி முறைய வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா இப்பதான் நம்ம வந்து 10த், 12த் காலேஜ் போறோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல வந்து 10த், பியூசி அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படிதான் கல்வி முறை இருந்துச்சு. இப்பதான் வந்து 10த், 12த் காலேஜ் அந்த மாதிரிலாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இடைநிலை கல்வி இடைநிலை கல்வி எப்படி இருக்குதுன்னா, இடைநிலை கல்வியிலையுமே தொழில வந்து கல்வியாக்கணும். ஒரு தொழில சொல்லிக் கொடுத்து அது மூலம் கல்வி பயிலணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து பொது கல்வி முறையில வந்து 5ஆம் வகுப்பு வரை வந்து மாணவர்கள் வந்து தமிழ் மொழியிலே கற்கலாம். தாய்மொழியில அவங்க தாய்மொழி ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் அவங்க தாய்மொழியிலேயே கல்வியை கற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா வீட்டுல என்ன லாங்குவேஜ் பேசுவோம்னு பார்த்தோம்னா, என்ன அவங்க தாய்மொழியோ அதை தான் பேசுவோம். இப்ப நம்ம தமிழ் இருக்கனால நம்ம தமிழை வந்து லாங்குவேஜா வீட்டுல என்ன செய்வோம், தமிழ் பேசுவோம். என்னதான் நம்ம மெட்ரிகுலேஷன்லயோ சிபிஎஸ்சிலயோ படிச்சாலுமே வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம மேக்சிமம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம் பார்த்தோம்னா, நம்மளோட தாய்மொழிக்கு தான் கொடுப்போம். அதெல்லாம் மாணவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, 5th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்க தாய்மொழியிலே கல்வி கற்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. யாரு? கொத்தாரி ஆணையம். அடுத்து வந்த பாயிண்ட் என்னன்னா, 6ல இருந்து 14 வயசுள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி கொடுக்கணும். அதுவும் இலவசமா கட்டாய கல்வி. எத்தனை வயது? 6ல இருந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவசமும் கல்வி கட்டாய கல்வியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா மத்திய அரசு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில குறைந்தபட்சம் 6 விழுக்காடாவது கல்வித்துறையில முதலீடு செய்ய வேண்டும். அவங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கல்வித்துறையில முதலீடு செய்யணும்னு கேட்பாங்க. குறைந்தபட்சம் 6%, 6 விழுக்காடாவது கல்வித்துறையில முதலீடு அவங்க செஞ்சே ஆகணும். யாரு? மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்ப கல்வியெல்லாம் எப்படி வந்தது, எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பெருமளவு இந்த காலேஜஸ்லாம் இப்போ பல்கலைக்கழகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து அதுல நிறைய புறக்கணிக்கப்பட்ட அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரிகள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வலுப்படுத்துறதுக்காக இந்திய அரசு பல முயற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம், 5ஆண்டு திட்டங்கள்னு படிப்போம். முதல் 5ஆண்டு திட்டம், 2ஆம் 5ஆண்டு திட்டம், 3ஆம் 5ஆண்டு திட்டம், 4ஆம் 5ஆண்டு திட்டம்னு இப்படி நிறைய 5ஆண்டு திட்டம் ஒரு 11 வரை வரும். அப்படி வர்றப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் வந்து ஒரு திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் முடியறதுக்குள்ளேயே 5 ஐஐடிக்கள் வந்துருச்சு. 5 ஐஐடிக்களை கொண்டு வர்றாங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கு 17 தேசிய ஆய்வகங்கள் கொண்டு வர்றாங்க. அறிவியல் தொழில்துறை கவுன்சில் CSIR கொண்டு வர்றாங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம், அணு ஆராய்ச்சி மையம், இது எல்லாத்தையுமே முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் முடிவதற்குள்ள என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 1983ல ஆசிரியர் கல்வி இருக்கு இல்லையா, அதுக்காக டிபி சட்டோபாத்யாயா குழுவை கொண்டு வர்றாங்க. 86ல தேசிய கல்வி கொள்கை ஆணையம்ன்றத கொண்டு வர்றாங்க. 90ல வந்து ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு, 93ல யஷ்பால் குழுவை கொண்டு வர்றாங்க. 2015ல டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம், இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாடத்திட்டங்கள்ல ஒவ்வொரு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு புக்ஸ் எல்லாம் மாறுதில்ல. எப்படி மாறுதுன்னா, நாங்க படிச்ச அந்த சிலபஸ்ல இப்போ உங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா படிக்கிறீங்க. அதுக்குள்ளேயும் புக்கு அவங்க படிச்ச ஒரு 5 இயர்ஸ்க்கு பேக் பார்த்தீங்கன்னா புக்கு இப்போ மாறி இருக்கும். நீங்க வேற படிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற படிப்பாங்க. வேற சிலபஸ் படிப்பாங்க. உங்களுக்கு இப்போ வந்து அதோட என்ன செய்யுது, அட்வான்ஸா நீங்க படிக்கிறீங்க. நாளைக்கு உங்களோட தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் என்ன படிப்பாங்க, நீங்க படிக்கிற இந்த சிலபஸ் படிக்க மாட்டா, அவங்க டோட்டலி வேற வந்து படிப்பாங்க.
இல்லையா? இப்ப ஆக்சுவலா நாங்கலாம் காலேஜ்ல படிக்கிறதே இப்ப வந்து 12த் ஸ்டாண்டர்ட்லலாம் பார்க்க முடியுது. அவ்ளோ படிக்கிறத இவ்ளோ ஒரு 10த், 11த், 12த்ல பார்க்கலாம். அந்த சிலபஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களோட கல்வி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருக்கு. அப்படிதானே? அதுக்காக தான் மாற்றங்களை ஏற்படுத்தணும். கல்வியில வந்து பாடத்திட்டங்கள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஆணையத்தையும், குழுக்களையும் ஆரம்பிச்சாங்க. கல்வி மேம்பாட்டிற்காக இவங்க பல பரிந்துரைகள ஒரு குழு ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த குழு போயி என்ன செய்வாங்க, சர்வே பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் இந்த ஒரு பாடத்திட்டம் கொண்டு வர்றதுன்னா, அவங்க மட்டும் கிடையாது. அத முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதனால என்ன ஒரு நன்மை கிடைக்கும் மாணவர்களுக்கு? இது செஞ்சா மாணவர்களுக்கு மேம்பாட்டிற்கு உதவுமா? அவங்களோட படிப்புக்கு இது சரியா வருமா? இதுல எவ்ளோ சோர்ஸ் அவங்கனால எடுக்க முடியும்? எல்லாமே செஞ்சு அதுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் குடுப்பாங்க. இப்போ ஒரு ஆணையம்னா ஒருத்தர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு கீழ பல பேர் வேலை செய்வாங்க. எல்லாரோட முயற்சிகளையும் சேர்த்து அதுல போட்டு மாணவர்களுக்கு எது சரியானதா இருக்கும். ஃபைனல் என்ன செய்வாங்க, அப்புறம் தான் அத வந்து அந்த பரிந்துரையவே குடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுட்ட. ஓகேவா? அடுத்து கல்வி மேம்பாட்டிற்காக பல பரிந்துரைகளை அவங்க குடுப்பாங்க. கல்வி குழுக்கள் கமிட்டிகள இன்று கல்வியோட வளர்ச்சிலாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கல்வி குழுக்கள்ல நெறைய கமிட்டிகள்லாம் அமைச்சாங்கல்ல, அவங்க குடுக்குற பரிந்துரையும், அறிக்கைகளோட அடிப்படையில பார்ப்பாங்க. எது சரியா வரும் அப்படின்னு. மத்திய அரசும், மாநில அரசும் தொடர்ந்து முன்னேற்றங்கள வந்து நடவடிக்கையை எடுத்துக்கிட்டே வருவாங்க. கல்விய பொறுத்தவரையும் இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. இந்த குழு குடுத்து முடிச்ச உடனே இது சரியா வருமா? சரியா வராதா? இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணலாம்? புக்ல எந்த மாரி மாற்றங்கள் கொண்டு வரணும்? அந்த மாதிரி கல்விய பொறுத்தவரையும் தொடர்ந்து முன்னேற்று நடவடிக்கைகள தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுல தகுதி அடிப்படை மட்டும் இல்ல. கல்வியில பின்தங்கிய வசதியற்ற குடும்பங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களோட அடிப்படையில பிரிப்பாங்க. கல்வி உதவித்தொகை, சீருடை, மதிய உணவு திட்டம், பட்டப்படிப்பு பயில்வோருக்கான கல்வி கட்டணத்துல தள்ளுபடி. இது மூலம் பிள்ளைகள வந்து படிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்றாங்க? தூண்டுறாங்க. மாணவர்களோட சேர்க்கை விகிதம் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கு? அதிகரித்திருக்கு. என்ன சொல்றாங்க? இப்பலாம் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி எல்லா குழந்தைகளுமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்பலாம் என்ன செய்றாங்க? 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டடா கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. யாரோட தம்பி பாப்பாவாவது, தங்கச்சி பாப்பாவாவது ஸ்கூல் போகாம இருக்காங்களா? இல்ல. அவங்களும் அப்பலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 6 6 வயசு ஆகுற வரையுமே ஸ்கூல்ல மேக்ஸிமம் சேர்க்க மாட்டாங்க. 6 வயசு ஆகும்போது தான் சேர்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அத வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. இந்த மாரி இருந்த ஒரு கல்வி வந்து இப்ப வந்து எல்லாருமே வந்து பிள்ளைகளுக்கு கல்வி தான் மிக சிறந்த ஒரு பாதுகாவலன்றத எல்லா ஒரு பேரண்ட்ஸுமே என்ன செஞ்சுட்டாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுமே அத வந்து தெரிஞ்சு அதுக்கான கடமைய வந்து நீங்க குழந்தைகள்னால என்ன செய்யணும்? இப்ப இருந்தே நீங்க அத பிராக்டிஸ் பண்ணுங்க. படிப்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. திரும்பியும் அத தான் சொல்றேன். படிப்ப நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்களோ, அந்த படிப்பு நாளைக்கு உங்கள உயர்ந்த இடத்துல வச்சு, அதுக்காக உங்கள அழகு பார்க்கும். அப்ப அந்த கல்வியோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிரும். யாருக்கு எது பிடிக்குதோ இல்லையோ, கல்விய எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, மிகச்சிறந்த ஆயுதமா யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு கல்வி மாதிரி ஒரு சிறந்த பாதுகாவலன் எதுவுமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதுக்கு மாற்று கருத்து இப்ப இல்ல, எப்ப இல்ல, எப்பயுமே கிடையாது. கல்வி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பையில இருந்து இப்ப வரையும், எப்ப வரையுமே கல்விய வந்து எல்லாருமே சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள சூஸ் பண்ணுச்சுன்னா, செம்மையா உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. எல்லாருமே இந்த தம்பியா, இந்த தங்கச்சியா, இவங்கள நல்லா தெரியுங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பீங்க. ரைட். பேக் டு த பாயிண்ட். அப்படி சேர்க்கை விகிதம் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருச்சு. இடைநிற்றல் அப்படின்னா என்னன்னா, பாதியிலேயே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப, பாதியிலேயே ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப நாங்களாம் 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கேர்ள்ஸ பாதி பேர் என்ன செஞ்சுருவாங்க, ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸே வந்து இல்ல போதும் நாங்க வேற ஸ்கூல்ல சேர்க்க போறோம் சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து வேற ஸ்கூல்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. வீட்ல வச்சிருப்பாங்க. படிக்க விடாம. அப்படியே கொஞ்சம் ரேர் தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நடந்தது. நாங்க படிக்கிறப்ப கொஞ்சம் அது ஏதோ ஒரு 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி செஞ்சாங்க. இப்பலாம் மேக்ஸிமம் அப்படி யாருமே செய்றது கிடையாதுதானே. எல்லா குழந்தைகளுக்குமே மேக்ஸிமம் 12த் இல்ல காலேஜ் வரையுமே இப்பலாம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இததான் இடைநிற்றல்னா இததான். ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாதியிலேயே ஸ்கூல என்ன பண்ணிருவாங்க? நிறுத்திருவாங்க. அதெல்லாம் இப்ப கணிசமான அளவில குறைஞ்சிருக்கு.
ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுன்னா கூட சொல்லலாம் இல்லையா? இப்பெல்லாம் வேற ஸ்கூலுக்கு மாத்தி வேணா படிக்க வைக்கிறாங்களே தவிர எந்த குழந்தையுமே ஸ்கூலை டிராப் அவுட் பண்ண மாதிரிலாம் பேரண்ட்ஸ் பண்றது கிடையாது இல்லையா? இப்படிதான் வந்து கல்வியோட வளர்ச்சிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப வந்து 2019 வர ஆண்களோட கல்வி அறிவோட விகிதம் வந்து 84%, 84.4%. 1951 எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருந்துச்சு நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 51 வந்து இது எவ்வளவு இருக்கு, 27.2 தான் இருக்கு. இப்ப 84 வரை வந்திருக்கு. அப்ப இந்த பீரியட்ல வந்து கல்வி எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பாருங்க. பெண்கள் வந்து 2019-21 71% வந்துட்டாங்க. வெரி குட். 51 வெறும் 8.9%, 10% இருக்காங்க. 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெரி வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் 2018 36.6 மில்லியன் மாணவர்கள் 907 உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1956 உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே மொத்தம் எத்தனை இருந்துச்சு? 1956 படிச்சோம்னா 58 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தானே இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்ப வந்து 907 உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்திருக்காங்க 2018 பொறுத்தவரையும். இப்படிதான் கல்வியோட வளர்ச்சி இந்தியாவில படிப்படியா மடாலயங்கள்ல கத்து, குருகுலத்துல கற்று, அடுத்து பல்கலைக்கழகங்கள் ஸ்கூல்ல கத்து, ஸ்கூல்லாம் என்ன செஞ்சாங்க, கல்லூரியா மாத்தினாங்க. இப்ப கல்லூரியில மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களோட பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, கல்வினால எல்லா ஒரு நல்ல மாற்றங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட கல்விக்கு நம்ம என்னைக்குமே என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும். நம்மளோட கல்வி 4 பேருக்கு என்ன செய்யணும், உதவுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். பாய். தேங்க்யூ.